ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கீ ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இது போல் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதில் அடுத்ததாக கொஞ்சமாக மல்லி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக புதினா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும், ஃப்ரை பண்ணால் போதும். இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரையும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம ஃபைனல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி, புதினா இதோட மிக்சிங்கில் ஒரு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்ததாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி அளவு வந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ரைஸை ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நல்ல மெதுவாக எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் தண்ணி ட்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி, புதினா ஆட் பண்ணி நம்ம இப்போ இதை தம்மில் வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு தம் வச்சோன்னா நம்மளுக்கு சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக தம் ஆகிடுச்சு. ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக குக் ஆகிருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் நல்லா சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.